ஓம் சாய்ராம். என் அன்பான சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். சாய்ராம், இது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு தருணம். நான் மகிழ்ச்சியில் இருக்கக்கூடிய ஒரு நேரம்னு கூட சொல்லலாம். என்னன்னா 7 சப்த கன்னிகள். ஸோ அவங்க இது வந்து ஒரு சின்ன கோவில் தான். நம்ம சென்னையில் இருக்கோம். சென்னை பக்கத்தில் இருக்கிற ஒரு இடத்துல இருக்கிற ஒரு கோவில். பார்த்தீங்கன்னா நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ வாங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா கோவிலில் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, அந்த கலசம் மேலே அந்த கலசம்லாம் வச்சு அவ்வளோ பூஜை புனஸ்காரங்கள் ஹோமம் பண்ணுறவங்க அன்னதானம் ஒரு பக்கம் ரொம்ப கிராண்டாக ரொம்ப விசேஷமாக செஞ்சாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் இருக்கிற 7 கன்னிமார்கள் அந்த ஃபோட்டோ எல்லாமே, அந்த உருவம் எல்லாமே தெரியும் பாருங்க, கோபுரத்துக்கு கீழே. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சாய்ராம். ஸோ அவங்க நம்மளை கூப்பிட்டு நம்மளுக்கு செய்த முதல் மரியாதையாகட்டும் ரொம்ப ஸ்பரிசமாக ரொம்ப நல்லா இருந்தது. என்னென்னா கடவுள் இருக்கிற இடத்துல கடவுளுடைய வீடு, ஒவ்வொரு கோவிலும் ஒவ்வொரு திருத்தலமும் கடவுள் வாழும் வீடு. ஸோ அந்த மாதிரி கடவுள் இருக்கிற வீட்டில் கடவுள் பார்க்க கடவுளுடைய ஆசீர்வாதத்தில் எனக்கு இந்த முதல் மரியாதை கிடைச்சது அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ முழுக்க பாருங்கள். அவ்வளோ சக்தி வாய்ந்தது. இது ஏன் சொல்கிறேன்னா, நம்ம சின்ன சின்ன பூஜை புனஸ்காரங்கள் பண்ணுறச்சு எனக்கு வர கால்ஸ் அவ்வளோ வரும். சாயமா நீங்கள் பூஜை பண்ணுற வீடியோ பார்த்துட்டு என்னுடைய கோரிக்கையை சொன்னேன், எனக்கு மனசுக்கு நிறைவாக இருந்தது, நானே அந்த இடத்துல வந்து கடவுள் முன்னாடி என் கோரிக்கையை சொன்ன மாதிரி ஒரு சந்தோஷம் எனக்கு கிடைச்சிதுன்னு. இது பாருங்கள் சாய்ராம். அதே போல் இந்த வீடியோவை பார்த்துட்டு அம்மன் முன்னாடி, இந்த சுவாமி முன்னாடி நீங்கள் உங்களுடைய கோரிக்கை எதுவாக இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள், அந்த சுவாமி நிறைவேற்றி வைப்பாங்க. அன்னைக்கு நடந்த ஃபங்க்ஷனில் நீங்கள் கலந்துக்கிட்டதுக்கான பலன் கண்டிப்பாக அந்த அம்மா கொடுப்பாங்க. நீங்கள் பாருங்களேன், ஒவ்வொருத்தவங்களும் அவ்வளோ ஆத்மார்த்தமாக செஞ்சாங்க சாய்ராம். அந்த சுவாமிக்கான ஜோடனைகளாக இருக்கட்டும், புஷ்ப அலங்காரங்களாக இருக்கட்டும், அவ்வளோ ஒரு நிறைவாக அவ்வளோ ஒரு கண்ணுக்கு லட்சணமாக இருந்துச்சு. நம்மளை கூப்பிட்டுருந்தாங்க, நம்ம போயிருந்தோம். நம்மளுக்கான கலசம் வச்சு மாலை மரியாதை செஞ்சு சால்வெல்லாம் போட்டு நம்மளுக்கான மரியாதையும் அங்கே கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது சாய்ராம் இந்த நிகழ்வு. பாருங்கள், நிறைய மக்கள் நிறைய அங்கே வந்து அவங்களுடைய ஆனந்தமாக கடவுள் இருக்கிற இடத்துல அவங்க வந்து அவங்களுடைய குறைகளை சொல்லிட்டு அவங்க அந்த கும்பாபிஷேகம் பண்ணாங்க இல்லைங்களா, அந்த தீர்த்தம் அவங்க தலையில் அது பட்டுறதுங்கிறது வந்து அவ்வளோ ஒரு நல்ல விஷயம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ மக்கள் வந்திருக்காங்க. அந்த சுவாமிக்கு எவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் சார். அந்த பூ டெக்கரேஷனாக இருக்கட்டும், இது வந்து ஒரு கோவில் ஒரு ஊருடைய ஒதுக்குப்புறமாக இருந்தாலும் பாருங்களேன், விநாயகர் பெருமாளுக்கு எவ்வளோ அழகான ஒரு அலங்காரம் பாருங்கள். சுற்றி மலர்கள் வச்சு பார்க்க அவ்வளோ கண்ணுக்குள்ள காட்சியாக இருந்தது சார். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் என்ன, நான் ஒரு சின்ன போகிற அர்ஜென்ட்டில் நான் என்ன பண்ணிட்டேன்னா, நம்ம கேமராமேன் கூட்டிகிட்டு போகிறதுக்கு நான் சொல்லலை. ஸோ இது நம்ம கையில் இருந்த ஒரு ஃபோனில் எடுத்த வீடியோஸ் தான். பார்த்தீங்கன்னா தெரியும். அதனால் நம்மளால் எல்லாத்தையும் கேப்சர் பண்ண முடியல. நம்ம போகிற இடம் போகிற அளவுக்கு மட்டும் கேப்சர் பண்ண முடிஞ்சது. அங்கே போனதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது இவ்வளோ அழகான கண்ணுக்கு இவ்வளோ அழகாக ரம்மியமாக கடவுள் காட்சி கொடுக்கும்போது இதை நம்ம எப்படி கேமராமேன் கூப்பிட்டு வந்து நம்ம கேமரா எடுக்காமல் விட்டோம் அப்படிங்கிறதையும் எனக்கு தெரிஞ்சுது. அவ்வளோ சூப்பராக இருந்தது சார். ஸோ இதில் என்னென்னா, முழுக்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், என்னுடைய மதிப்பிற்குரிய நேசமங்கையரசி அம்மா அவங்க வந்திருந்தாங்க. அவங்கள்ட்ட ஒரு சில வார்த்தைகள் எனக்கு பேசக்கூடிய ஒரு சந்தர்ப்பம், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கடவுள் கொடுத்தாருன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்களுடைய எல்லா வீடியோஸும் பார்ப்பேன். நம்மளுடைய தமிழ் கலைகள் வந்து அழிந்து போகாமல் இருக்கிறதுக்கு அவங்களுடைய ஒவ்வொரு வீடியோஸும் அவங்களுடைய ஒவ்வொரு ஸ்பீச்சையும் நான் பல முறை கேட்பேன் சாய்ராம். நான் துவண்டு இருந்தாலும் சரி அல்லது எனக்கான ஃப்ரீ டைம் கிடைச்சாலும் சரி அவங்களுடைய வீடியோஸ் நான் மேக்சிமம் பார்ப்பேன். ஸோ பல நேரங்களில் அவங்கள பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு தவறி போனாலும் திருவண்ணாமலையில் ஒரு முறை நான் அவங்கள பார்த்துருக்கேன். அதற்கப்புறம் இந்த இடத்துல நான் பார்த்துருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவங்க வந்திருந்தாங்க. அவங்கள்ட்ட ஒரு சில வார்த்தைகள் பேசக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கு கடவுள் ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அவங்களுடைய பிஸி டைம்லேயும்
அவங்க கடவுள் மேலே வச்சிருக்கிற தீராத பக்தியும் தான் சாய்ராம் எனக்கு இதில் தெரிஞ்சுது. என்னன்னா ஒரு சின்ன கோவில் தான் இது, சப்தகன்னிகள் கோவில்னு சொல்லுவாங்க. அந்த கோவிலில் இவங்க இன்வைட் பண்ணதுக்கு மரியாதை கொடுத்து, கடவுளை பற்றி எல்லா கடவுளும் ஒன்று தான், அதுக்கான நிகரான மரியாதை நம்ம கொடுக்கணும்னு சொல்லி மரியாதை நிமித்தமாக இவங்க வந்தது. இவங்க மேலே இருக்கிற மரியாதை எனக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு சாய்ராம். ஸோ அவங்கள மீட் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ மூலிமா அவங்களுக்கு நான் பல நேரங்களில் நம்ம வீடியோஸ்லேயே அவங்கள தனியாக அவங்களுடைய பிக்சர் மட்டும் வச்சுட்டு நான் அவங்களுக்கு நன்றி செலுத்தணும்னு ஒரு வீடியோ போடணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அவங்கள நேரில் பார்த்துட்டு அவங்க கூடிய சில வார்த்தைகள் பேசிட்டு நம்ம வீடியோ போடுறதுங்கும் போது அது இன்னும் ஒரு ஆத்மார்த்தமாக இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதனால தான் இந்த வீடியோ வாயிலாக அவங்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா உங்களுடைய புகழும் உங்களுடைய வளர்ச்சியும் மேலும் பல மடங்கு அதிகமாகணும்னு நானும் எல்லா இறைவனுக்கிட்டையும் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த சுவாமி வந்து பார்க்குறதுக்கு கன்னிமார்கள்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் அவ்வளோ பவர்ஃபுல் சாயிரம், பயங்கர க்ரௌடு. காலையெல்லாம் கும்பாபிஷேகம் பண்ணும்போது நம்மளால் அங்கே நிற்க கூட முடியல. ஒரு பக்கம் அன்னதானம் நடந்துட்டுருக்கும், ஒரு பக்கம் சுவாமிக்கான அலங்காரம் நடந்துட்டுருக்கும், ஒரு பக்கம் மக்களுடைய வருகை அந்த அளவுக்கு இருக்கும் சாயிரம். நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். இதை பார்க்கும்பொழுது உங்களுடைய பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் நீங்கள் மனசில் நீங்கள் சொல்லிக்கோங்க. நிச்சயமாக கடவுளுடைய அனுகிரகம் உங்களுக்கு இருக்கும் சாயிரம். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.